வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அஹ்மத். தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பல்வேறு துறைகளில் ஊழல்லையே நம்பர் 1 துறை எது அப்படின்னா அது டாஸ்மாக் நிறுவனத்தை சொல்ல முடியும். ஏன்னா டாஸ்மாக் நிறுவனம் என்பது எல்லா கூறுகள்லையும் அதில் ஊழல் என்பது மலிந்து கிடக்கிறது. உங்களுக்கு மேனுஃபேக்சரிங்லேருந்து ஆரம்பித்து ப்ரொடக்ஷன்னு, அதுக்கப்புறம் அதை கொள்முதல் செய்கிறதுல, அதுக்கப்புறம் அந்த பாட்டில்களை விற்பதில், விநியோகம் செய்வதில், அதுக்கப்புறம் அந்த அந்த குடித்த பாட்டில்களை எடுக்கிறதுல கூட பெரிய ஊழல், பார் டெண்டரில் ஊழல், FL2 லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் அப்படின்றது லஞ்சமாக பெறப்படுகிறது. லைசன்ஸ் கேன்சல் பண்ணி ரினியூவல் பண்ணுறதுக்கு பணம் அப்படின்னு எல்லா விஷயங்களிலும் ஊழல் நடந்திருக்கிறது. சமீபத்தில் நடந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ED உடைய ரெய்டு அப்படின்றது தமிழ்நாடு அரசாங்கத்தை ஒரு மிகப்பெரிய அச்சத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. அவங்க எதிர்பார்க்கல டாஸ்மாக்ல போய் ரெய்ட் பண்ணுவாங்கன்னா, ரொம்ப பிளான் பண்ணி மெட்டிகுலஸாக அந்த ரெய்டு என்பது நடந்திருக்கிறது. அதில் ஒரு 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்றாங்க. ஒரே ஒரு அந்த பாட்டிலிங் அந்த செக்ஷனில் மட்டும் நடந்திருக்கிறது அப்படின்னு ED கண்டுபிடிச்சிருக்கு. 1000 கோடி ரூபாய் அப்படின்றது ஒன்றும் பெரிய பணம் கிடையாது, அது ஒரு சைட் டிஷ் மாதிரி தான். ஆனால் டாஸ்மாக்ல இருக்கக்கூடிய ஊழல் அப்படின்றது ஒரு பெரிய இமாலய ஊழல். இதை பற்றி பேசுவதற்காக நம்மோடு டாஸ்மாக் ஊழியர் சங்கத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய திருசெல்வன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர் அண்ட் ரிக்வெஸ்ட். நியூஸ் மினிட் தமிழ், நியூஸ் லாண்ட்ரி, நாம் ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். ஸோ டாஸ்மாக்ல ஒரு விசாரணை அப்படின்றது நடத்தப்பட வேண்டுமானா நிச்சயமாக நடத்தப்பட வேண்டும். ஆகவே அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றத அவர் சொல்ல போகிறாரு. அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது, நியூஸ் மினிட்டை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 99 ருபீஸ் இந்த QR கோடில் நீங்கள் செலுத்துனீங்கன்னா நியூஸ் மினிட்டோடைய மெம்பராக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது உங்களுக்கு இருக்கிறது. அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். வணக்கம் சார், எங்களோட இணைந்து கொண்டு இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக ரொம்ப நன்றி. இந்த டாஸ்மாக்ல ED நடத்தி இருக்கக்கூடிய இந்த ரெய்ட் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான விஷயம். ஏன்னா பல சோதனைகள் நடந்திருக்கு. பட் இந்த ரெய்ட் அப்படின்றது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பேச்சு பொருளாக மாறி இருக்கிறது. ஏன்னா ஊழல் அப்படின்றது எல்லா கூறுகள்லையும் இருக்கிறது. அப்போ இந்த ரெய்ட் அப்படின்றது அவசியம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. ED அதனுடைய சோதனை என்பது டாஸ்மாக் நிறுவனத்தில் தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது, சட்டவிரோத பண பரிமாற்றம் இருக்கிறது என்பதை அது ஏதோ ஒரு வகையில் அது ஆராய்ந்து அதன் மீது ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் சோதனை நடத்தியிருக்கு. இப்போ சோதனை நடத்தியதே இன்றைக்கு எல்லாரும் அதை அரசியல் பின்பலத்தை குறிப்பிட்றாங்க. எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் நபர்கள் மீது பழிவாங்க நடவடிக்கைன்னு. இப்போ டாஸ்மாக பொறுத்தவரை ED இன்றைக்கு சோதனை நடத்தியிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய ஊழல் தடுப்பு கண்காணிப்பு பிரிவு DVSC கடந்த 2016 பல்வேறு சோதனைகளை தொடர்ந்து நடத்தி கொண்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்ட வழக்குகளை தமிழ்நாடு DVSC வழக்கு பதிஞ்சிருக்கு. அப்படி பதியப்பட்ட வழக்குகளில் டாஸ்மாகினுடைய சீனியர் ரீஜனல் மேனேஜர்ஸ் என்று சொல்லக்கூடிய 3 DRO கேடர்ஸ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று 10 டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர், அந்த ரெவென்யூ ஆஃபீஸர் டாஸ்மாக்ல சீனியர் ரீஜனல் மேனேஜர் சொல்லுவோம், முதுநிலை மண்டல மேலாளர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. முறைகேடாக பணம் லஞ்சம் வாங்கிய வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. 10க்கும் மேற்பட்ட டெப்டி கலெக்டர்ஸ், துணை ஆட்சியர்கள் DVSC பணம் கையூட்டு பெறும்போது கையங்கலமாக பிடிபட்டு வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. அதே போன்று 8க்கும் மேற்பட்ட ஒப்பந்த அடிப்படையில் டாஸ்மாக் அதிகாரிகள் DVSC அவர்கள் லஞ்சம் பெற்றது அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக டாஸ்மாகில் ஏதோ சோதனை என்பது புதியதல்ல. தமிழ்நாடுடைய DVSC தொடர்ந்து சோதனை நடத்தி கொண்டிருக்கிறது. டாஸ்மாகே தமிழ்நாட்டுக்கு ஒரு சோதனையாக மாறிவிட்டதா அப்படின்ற ஒரு ஆமா, தமிழ்நாடு அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற மனிதவளத்துறையின் கீழே கட்டுப்பாட்டில் இருக்கிற DVSC டாஸ்மாகில் முறைகேடுகள் நடக்கின்ற முறையில் அவ்வப்போது சோதனை நடத்தி கொண்டு தான் இருக்கு. ஓகே, இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன சொல்றாங்கன்னா, கூடுதலாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்த டிஸ்டிலரிஸ்லாம் கணக்கிலேயே வராமல் கூடுதலாக மேனுஃபேக்சர் பண்ணி அது டிப்போக்கும் வராமல் கணக்கிலேயே வராமல் அது பிளாக் மார்க்கெட்டில் சேல் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. அது எப்படி நடக்குது? நிச்சயமாக அதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தான். ஏன்னா தனியார் உற்பத்தி என்னும் போது அவர் லாப நோக்கத்தோடு தான் இந்த நிறுவனத்தை நடத்துவான்ற அரசாங்கம் நிர்ணயித்த கொள்முதல்
எண்ணிக்கையை விட அவர் கூடுதலாக உற்பத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி கொள்முதல் செய்வதில் மீதி இருக்கக்கூடிய கணக்கில் வராத மது பெட்டிகளை, மது பாட்டில்களை சட்டவிரோதமாக கள்ளச்சந்தையில் விற்பதற்கான ஏற்பாடும் அதுக்குள்ளே இருக்கிறதா பார்க்கணும். அதில் வந்து நீங்கள் சில இடங்களில் இன்றைக்கு அரசாங்க கடைகளுக்கு போட்டியாக மணமகன் மன்றம் என்ற பேரில் 1000 தனியார் மது விற்பனையை அனுமதிச்சிருக்குது. FL2 மணமகன் மன்றம்னு. அது இல்லாமல் டாஸ்மாக் கடையோடு இணைந்திருக்கிற மது கூடங்கள் 3000. இப்படி கணக்கு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 4400 கடைகள் டாஸ்மாக் கடைகளுக்கு இணையாக மது விற்பனை ஈடுபடுகிறது. அப்படி தனியார் கடைகளே ஒரு 4800 கடைகள், அதுக்கப்புறம் ஒரு 3000 பார் அதுலயும் பிளாக்ல விக்கிறாங்க. 24 ஹவர்ஸ் விக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இது FL2 ஒரு 1000. அதுக்கப்புறம் ஸ்டார் ஹோட்டல் போன்ற லைசன்ஸ் உள்ள அது ஒரு 500 வைங்க. ஓகே. அப்போ வந்து இந்த 4800க்கு இணையாக இன்றைக்கு மது விற்பனை என்பது இணையாக 4500 கடைகள்ல தனியார் ஒரு பேரலல் டாஸ்மாக் வெளியவும் இருக்கு, நடந்துட்டு. ஆமா, அந்த பேரல் தனியார் நடத்தக்கூடிய இடங்களில் அரசாங்க மதுபானங்கள் மட்டும் விற்கப்படுதா என்பதை சந்தேகமா. அவர்கள் இப்படி கள்ள சந்தையில வரி செலுத்தாத போலி மது வகையிலும் வியாபாரத்தில் புகுத்தி கொள்ளை லாபம் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது பரவலாக வரக்கூடிய செய்தி. ஸோ இந்த பர்ச்சேசிங் ஆர்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இப்போ இடி என்ன சொல்றாங்க, இந்த பர்ச்சேசிங் ஆர்டர் கூடுதலாக கொடுக்கறதுக்கு வாங்குறதுக்கு டிஸ்டிலரிஸ் வந்து டாஸ்மாக் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு. அப்போ பெரிய அளவுக்கு ஒரு தொகை என்பது கைமாறுகிறது அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ இடி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் ஏதோ ஒரு முகாந்தரம் இருக்கு அப்படின்னு தானே இருக்கு. நிச்சயமாக துவக்கத்தில் இந்த மது உற்பத்தி நிறுவனங்கள் கடை ஊழலை ஊக்கப்படுத்துகின்ற வகையில் தங்களுடைய நிறுவன உற்பத்தியான மது வகைகளை கடையில் அதிகமாக இருப்பதற்கு தேவைப்பட்டியலில் எங்களுடைய பிராண்டுகளை நீங்கள் வந்து அதிகமாக கொள்முதல் செய்யுங்கிற முறையில் கடை ஊழலுக்கு ஊக்கத்தொகை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எப்படி வந்து நீங்கள் எங்களுடைய பிராண்டை நீங்கள் 10 பெட்டி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோல்டு காயின் தருவோம், 20 பெட்டி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசார்ட்டில் டின்னர் வைப்போம், நீங்கள் 50 பெட்டி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுற்றுலா கூட்டு போவோம். எங்கள் வெளிநாடு, ஆமாம், வெளிநாடு கூட அழைச்சிட்டு போயிருக்காங்க. இப்போ இந்த பழக்கம் இருந்து முந்தைய ஆட்சி காலகட்டத்தில் இருந்தது. இப்போ இந்த ஆட்சி வந்த பிறகு எதுக்கு கடை ஊழலுக்கு நீங்கள் தரீங்க, முழுக்க எங்ககிட்ட கொடுங்கன்னு பர்ச்சேசிங் அத்தாரிட்டி நாங்களே தானே பண்ண போகிறோம், எங்களுக்கு கொடுங்கன்னு இப்போ இன்சென்டிவ் முழுக்க இந்த ப்ரொமோட் பண்ணக்கூடிய இன்சென்டிவ் கான்செப்ட் இப்போ அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் அதை வாங்கிட்டு பர்ச்சேஸ் ஆர்டர் போடக்கூடிய அதிகாரிகளே எங்களுக்கு கொடுங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி ஆட்சியாளர் ஆமா, கடை ஊழியருக்கு எதுவும் இப்போ கொடுக்கறது இல்லை, ஊழியருக்கு தேவையில்லை, ஊழியருக்கு கொடுக்கறது இல்லை. கம்பெனி ரெஃப்ங்க கடை ஊழியர்ல நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இந்த மெடிக்கல் ரெப் மாதிரி டாக்டர்ஸை போய் பார்த்து எங்க கம்பெனி மருந்தை ரெஃபர் பண்ணுங்க, அதுக்கு நாங்க கொடுக்குறோம், அதே மாதிரி ஒரு ஊழல் வந்துச்சு, நடந்திருக்கு. ஆமா, இப்போ இந்த மாதிரி டாஸ்மாக் நடந்துட்டு இருந்து இப்போ கடை ஊழியர்கள் காலத்துல இந்த ஊக்கத்தை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. சரி, கம்பெனிகள் கொடுக்குற ஊக்க பொருட்களை, பரிசு பொருட்களை. இப்போ அரசாங்கமும் நிர்வாகம் என்ன பண்ணுச்சுன்னா, ஏன் எம்ப்ளாயிஸ் கிட்ட போறீங்க, எங்களை கவனிங்க, நாங்கள் உங்களுக்கு கொடுக்கணும், அவங்க இப்போ பர்ச்சேசிங் அத்தாரிட்டி இவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கா, இதுக்கு ஏதாச்சும் ஒரு கட்டுப்பாடு இருக்கா, இதை யார் மேற்பார்வை பார்க்குறாங்க, ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கணும் இல்லையா, அது இருக்கா டாஸ்மாக்ல? இல்லை, நீங்கள் தலைமை அலுவலகத்தில் மொத்தம் கொள்முதல் செய்வதற்கான ஒரு அதிகாரி பொது மேலாளர் இருக்காரு, சில்லறை கடைகளை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு பொது மேலாளர் இருக்காரு. இப்படி வந்து தலைமை அலுவலகத்தில் வந்து இந்த மாதிரியான பிரிவு அலுவலக அதிகாரிகள் இருக்காங்களே தவிர மாவட்ட அளவில் ஒரே ஒரு அதிகாரி, டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் என்று சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர், அவர் கடை நிர்வாகத்தையும் பார்த்துக்குவார், இந்த கொள்முதல் வரக்கூடிய மது வகைகளையும் அது கிடங்கு பராமரிப்பிலிருந்து கடைகளுக்கு அனுப்புகிற பொறுப்பும் பார்க்குறாரு. ஒரு நபர் எத்தனை வேலையும் பார்க்க முடியுமா? கடை நிர்வாகத்தையும் பார்க்கணும், குடோனில் எவ்வளோ சரக்கு இருக்குது, கடைகளுக்கு எவ்வளோ சரக்கு அனுப்பணும், இந்த விவரங்களையும் ஒரு நபர் பார்க்க முடியுமா? ஒரு மாவட்டம் 100 கடை இருக்குன்னு சொன்னால் 100 கடையும் ஒரு நபரால் கண்காணிக்க முடியுமா? அப்போ இந்த மாவட்ட நிர்வாகம் என்பது ஒரு நபர், மாவட்ட மேலாளர் ஒரு நபரை நம்பி இந்த நிர்வாகம் இருப்பது என்பது பல்வேறு தவறுகளுக்கு அடிப்படை காரணமாக இருக்குது. அந்த அடிப்படையில் தான் 2006 அப்போதைய முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் ஒப்பந்த அடிப்படையில் மாவட்ட மேலாளர் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க அத்தனை பேர் தனியார், பல 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள மது வகைகளை நிர்வகிக்கிற பொறுப்பில் தனியாருக்கு கூட அவர்களெல்லாம் பணியிலிருந்து விடுவித்து அனுப்பிவிட்டார்.
ஆனால் மீண்டும் 2011 அதிமுக ஆட்சி வந்த பிறகு இந்த தனியார் ஒப்பந்த அடிப்படையிலான அதிகாரிகள் மீண்டும் உள்ளே வருகிறார்கள். இன்றைய வரை அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க தான் டிஎம் பொசிஷன்ல, டிஎம் போஸ்டிங்ல இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன எம்பிஏ படிச்ச, எம்பிஏ கிராஜுவேஷன். ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடையாது, அவங்களுக்கு வந்து எதுவுமே கிடையாது, அவங்க டிஎம்மாவே இருப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் இருப்பாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் நீங்க வந்து ஒரு விஏஓ அசிஸ்டன்ட்னு சொல்லக்கூடிய அந்த பொறுப்பு கூட டிஎன்பிசி தேர்வு நடத்துது. ஆமா. ஒரு டெப்டி கலெக்டர் பதவி நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட மேலாளர் போஸ்டிங்க்கு நீங்க டைரக்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்ப இங்கே வந்து முறைகேடு ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அவங்க மேல வழக்கு இருந்தாலும் அவங்கள பணியில 8 பேர் நான் சொன்னேன், 8 பேர் மேல டிவிஎஸ்சி வழக்கு போட்டு வச்சிருக்கு. வழக்கு போட்டு கையங்கரமாக அவர்கள் பணத்தை, லஞ்ச பணத்தை கையில் வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு கடையாக போய் வசூலித்து அவர் காரிலே பயணிக்கின்ற போது காரை சோதனையிட்டதில் மொழி கவர் மாதிரி ஒவ்வொரு கடை நம்பர் போட்டு, நம்ம விசேஷ போன மொழி கவர் இருக்கும்ல, அது மாதிரி ஒரு கடை நம்பரை போட்டு மொழி கவர்களாக கவர் மாதிரி வந்து ஒவ்வொரு கடையினுடைய 5000 10,000 கவர் வந்து 2.25 லட்சம் ரூபாய் ஒரு எம்பிஏடிஎம் அவர் பயணித்த கார்லேருந்து பறிமுதல் செய்திருக்கு டிவிஎஸ்சி. அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, டாஸ்மாக்ல பெரிய அளவுக்கு வந்து முறைகேடு நடப்பதற்கெல்லாம் காரணம் வந்து வாய்ப்பே இல்லை, அங்கொன்று இங்கொன்று யாராவது ஊழியர்கள் ஏதாவது பண்ணியிருப்பாங்க, அதுக்காக ஒட்டுமொத்த டாஸ்மாக் நிர்வாகத்தையே குறிவைப்பதா, குறை சொல்லுவதா அப்படின்னு ஆதங்கப்படுறாரு. அவரு டிஃபெண்ட் பண்ணி தான் பேசிக்குவார். இப்போ இவர் வரத்துக்கு அவர் அமைச்சராகத்துக்கு முன்னாடி அவர் அதிமுகவில் இருந்தப்பவே கரூரில் அவர் வந்து பார் நடத்திக்கிட்டு வந்தவர். அவருக்கு இந்த தொழில்நுட்பம் தெரியும். டாஸ்மாகில் எந்த வகையில் வருவாய் வரும் என்பது தெரிஞ்சு தான் ஒரு அனுபவம் மிக்கவர் தான் இப்போ அமைச்சராக போட்டு வச்சுருக்காங்கன்னு வைங்க. இப்போ இவர் சொல்லக்கூடிய வகையில் ஒரு கடற்பணியாளர்களை அவர் குற்றம் சாட்டுறாரு, தவறு செய்கிறாங்கன்னு. நீங்கள் மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை அனைத்து இடத்திலும் தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது, முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் அரசுக்கு வரக்கூடிய வருவாயில் பல இடங்களில் லீக்கேஜ் இருக்குன்னு நாங்கள் குற்றம் சாட்டுறோம். அரசாங்கம் இன்றைக்கு 9 லட்சம் கோடி கடனில் இருக்குன்னு சொல்லுது. நீங்கள் ஒரு 100 கோடி ரூபாய் இதில் கூடுதலாக வருவாய் கிடைத்தால் எந்த அளவுக்கு அரசுக்கு பயனடைக்கும்? அப்போ அரசாங்கத்தினுடைய இந்த நிறுவனம் அரசுக்கு கூடுதலாக வரி வருவாய் மட்டும் இல்லை, கூடுதலாக லாபத்தை ஈட்டுவதற்கான முயற்சி எடுக்கணுமே தவிர, இந்த நிறுவனத்தை அரசுக்கு பயன்படுத்தாமல் ஆட்சியில் இருப்பவர்கள் தங்களுடைய சொந்த லாபத்திற்கு இந்த அரசு இயந்திரத்தை பயன்படுத்துவதனால இந்த அளவுக்கு முறைகேடுகள் அதிக அளவில் நடந்து கொண்டிருக்கதா நாங்கள் குற்றம் சாட்டுறோம். ஸோ டாஸ்மாக்ல வந்து ஊழல் என்பது டிசைனா நடக்குதா? ஆமாம், நிச்சயமா ஒரு ஸ்கீம் மாதிரி போட்டாங்களா? ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் ஒவ்வொரு விதமான தவறு நடந்துட்டு. நீங்கள் கொள்முதல சொன்னீங்க, அதிகாரி நியமனம். இப்போ நீங்கள் வந்து அரசாங்கம் இந்த நிறுவனம் 83 உருவாக்கப்பட்டு 42 வருஷமாக நடத்திருக்கு. நிரந்தரமான அதிகாரிகள் கிடையாது இந்த நிறுவனத்துக்கு. அயல் பணியிலேருந்து வர்றாங்க, டெப்டேஷனில் வரவங்க. இப்போ அவர்கள் வரக்கூடியவர்கள் இந்த வணிக சார்ந்த அனுபவம் உள்ளவர்களா இல்லை திறமைப்பட்டவர்களாம் ஒன்றும் கிடையாது. அவர் டிஆர்ஓ இருக்கார், டெப்டி கலெக்டராக இருக்கார், உடனே அவருக்கு போஸ்டிங் அங்கே கொடுக்குறீங்க. அவருக்கு இந்த நிறுவனம் குறித்தான அடிப்படை சட்டங்கள் குறித்து ஒரு பயிற்சி அளிப்பதில்லை. இப்போ அப்படிப்பட்ட அதிகாரிகள் இந்த நிறுவனத்தில் வந்து இந்த நிறுவனத்தில் கூடிய இதர வகை ஆதாயத்தை பெற்றுக்கொண்டு மீண்டும் அவர்கள் தன்னுடைய தாய் துறைக்கு போயிடுறாங்க. அப்போ தொடர்ச்சி இல்லாதனால யார் இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுவது, இந்த பிரச்சனை எப்படி தீர்ப்பது? டாஸ்மாகில் ஒவ்வொரு பகுதியிலும் நடக்கக்கூடிய முறைகேடு. இப்போ எனக்கு சொல்லுங்க, இப்போ இந்த பாட்டில் வந்து பாருக்கு தனியாக டெண்டர் கொடுத்து, பார் டெண்டர் இருக்கு, பாரில் நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் வித்துக்கலாம். ஆமா, அங்க இருக்கிற வாடிக்கையாளர் விட்டு போற பாட்டில் எடுத்துக்கலாம், குடிச்சிட்டு விட்டு போற பாட்டில் அதை கலெக்ட் பண்ணி அதை ரீசைக்கிள் பண்ணுவாங்களா? அதை ரீசைக்கிள் உற்பத்தி மது ஆலைகளுக்கு அனுப்புவாங்க. அதுலயும் ஊழல் நடக்குது நிச்சயமாக. இப்போ அவர் வந்து உற்பத்தி செலவில் காட்டும் போது புது பாட்டில் விலையை காட்டுவார். இவர் பழைய பாட்டில் ₹1.50 வாங்கி அவர் ₹3.5 காட்டுவார். ₹3.5 காப்பாரு. அந்த ₹1.5 வந்து பிளாக் மணியா மறுபடியும். ஆமா, வரும். அதுதான் இடி சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டிலிங்ல தான் வந்து பெரிய அளவுக்கு நீங்க வந்து யூசேஜ் பாட்டில் சொல்றோம். ஆனா வந்து நியூ பாட்டில் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய மேனுஃபேக்சரிங்ல அந்த மது ஆலைகளுக்குள்ள கூட அவங்க வாங்கினதுக்கும் இவங்க ப்ரொடக்ஷன் பண்ணதுக்குள்ள வித்தியாசத்தை தான் இவங்க 1000 கோடின்னு காட்டுறாங்க. 1000 கோடி இந்த கோலாறுல ஒரு 1000 கோடி பிளாக் மணி ஜெனரேட் ஆயிருந்தா இடி சொல்லுது. ஸோ இந்த 1000 கோடி டாஸ்மாகை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் கிடையாது. அது டாஸ்மாக் நிறுவனத்துக்குள்ள உற்பத்தி ஆலைகளுக்கும் வெளியே நடந்தது. அது ஒரு சைட் டிஷ் மாதிரி தான். ஆமா, உள்ள ஒண்ணு போனா அது ஒவ்வொருத்தரும் மிகப்படுத்தி சொல்றாங்க. நாங்கள் அது மிகப்படுத்த முடியாத அளவுக்கு அது தொகை போகும். இப்போ நம்ம எதிர்கட்சி தலைவர் 40,000 கோடின்றாரு, சில மீடியாக்களில் 1 லட்சம் கோடின்றாங்க. நீங்கள் வந்து அளவே வைக்க முடியாது. நீங்கள் உள்ள நுழைஞ்சி நீங்கள் தோண்ட பார்த்தீங்கன்னா அது வந்து நீர் ஊற்று வந்துட்டே இருக்கிற மாதிரி ஊழல் நீர் ஊற்று வந்துகிட்டே இருக்கும்.
நீங்கள் இது வந்து இந்த ஆட்சி இந்த நபர்னு இல்லை, இந்த நிறுவனத்தில் பணியாற்ற அத்தனை அதிகாரிகளும் விசாரணை வளையத்தை கொண்டு வரணும். இந்த துறைக்குள்ள அதிகாரிகள் இருந்தவர்கள் அமைச்சர்களையும் விசாரணை வளையத்தை கொண்டு வரணும். அப்படி வருகின்ற பதிவு பார்த்தீங்கன்னா இது தமிழ்நாடு அரசாங்கம் ஸ்தம்பித்து போகக்கூடிய நிலைமை உருவாக்கக்கூடிய நிலைமை இருக்குல்ல. ஸோ இந்த பாட்டில் கலெக்ஷன்லயே பாட்டில் கலெக்ட் பண்றதுக்கு ஒரு ஏஜென்ட் இருக்காங்க, அந்த மாதிரி ஏஜென்ட் இருக்காரு. அந்த பாட்டில் மூடிக்கு ஒரு ஏஜென்ட், ஆமா, அது தனியா ஒரு ஸ்கேம். ஆமா. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஹாலோகிராம் கூட வந்து போலியான ஹாலோகிராம் இடி வந்து பறிமுதல் செஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. ஆமாங்க. நீங்க வந்து இப்போ இந்த ஹாலோகிராம் சொல்லக்கூடிய ஆயத்தீர்வு வில்லை, அந்த ஆயத்தீர்வு வில்லை அரசாங்கம் மது ஆலைகளுக்கு அதன் உற்பத்தி திறனுக்கு ஏற்ப எண்ணிக்கையில கொடுக்குது. கொடுத்து அது வந்து அரசாங்க முத்திரை இல்லையா? ஆமா, அது ஆயத்தீர்வு வில்லை முத்திரை. இதை வந்து நீங்க ஏன் வந்து தனியார்கிட்ட அச்சடி கேட்குறீங்க? நீங்க அரசாங்கம் கவர்மெண்ட் பிரஸ் நடத்துறீங்க. இது எவ்வளோ ஒரு சென்சிட்டிவான ஒரு பொருள், ஒரு அந்த பொருளை பாதுகாக்கக்கூடிய அதனுடைய தரத்தை உறுதிப்படுத்தக்கூடிய விலையை உறுதிப்படுத்தக்கூடிய இந்த ஆயத்தீர்வு வில்லையை நீங்கள் தனியார்கிட்ட டெண்டர் கொடுக்குறீங்க, தனியார் பிரஸுக்கு. அப்போ தனியார் பிரஸு நீங்கள் கொடுக்குற ஆர்டரை விட கூடுதலாக அடிக்கலாம். அவர் பிளாக்ல வந்து உற்பத்தியாளர்கிட்ட கொடுத்துருக்கலாம். எல்லாம் அனுமானம் தான், நம்ம வந்து முழு ஆதாரத்தோடு நம்ம சொல்வதற்கான ஏற்பாடுகள் வாய்ப்புகள் இருக்குன்றோம். இப்போ நீங்கள் வந்து 1 லட்சம் நீங்கள் ஹாலோகிராமை வந்து நீங்கள் ஆர்டர் கொடுத்துருக்கீங்கன்னா அவர் 1.5 லட்சம் ஹாலோகிராம் பிரிண்ட் போடலாம். இப்போ பிரிண்டிங் தானே போட்டு அவர் வந்து பேக்டோராக அவர் வந்து மேனுஃபேக்சர் கொடுத்துருக்கலாம். ஆக இது வந்து நீங்கள் அரசு நிறுவனம் எதுக்கு நடத்திட்டு இருக்கீங்க? ப்ரெஸ்ஸு இந்த நம்மளுடைய அரசு ப்ரெஸ்ஸில் நீங்கள் அடிக்காமல் எதுக்கு ப்ரைவேட்டுக்கு டெண்டர் கொடுத்துட்ருக்கீங்க? அதுவும் ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ டாஸ்மாகில் இதில் வர இதெல்லாம் ஒன்றா இதில் வந்து ஆட் ஆகிட்டே இருக்குது. இதிலெல்லாம் தவறு நடந்திருக்கோம், முறைகேடு நடந்திருக்குன்னு டாஸ்மாக் எம்டி விசாகன் போட்டிருக்கக்கூடிய அந்த அஃபிடேவிட்ல வழக்கில் டாஸ்மாக் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை, ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தை நீங்கள் வந்து இதில் குற்றவாளியாக சேர்க்க முடியாது. யாரோ தனிப்பட்ட முறையில் வெளியே பண்ண ஊழலில் எப்படி நீங்கள் வந்து டாஸ்மாக்கு குற்றஞ்சாட்டு சொல்லலாம் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுதான் அவருடைய வழக்குடைய சாராம்சம். டாஸ்மாக் ஊழியர்களை நீங்கள் வந்து குறை சொல்ல முடியாது. தனிப்பட்ட முறையில் யாராவது தவறு செஞ்சாங்க அவங்கள வந்து பனிஷ் பண்ணுங்கள். நீங்கள் ஒட்டுமொத்தமாக டாஸ்மாக் என்ற ஒரு இதை எப்படி இது பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு ஊழியர் சங்கத்துடைய தலைவராக உங்களுடைய பதில் இல்லை? இப்போ வந்து அது வந்து உற்பத்தி ஆலைகளுக்கும் காலி பாட்டில் உற்பத்தி பண்ணுற ஆலைகளுக்கும் நடந்த சட்டவிரோத பண பரிமாற்றத்தை தான் இடி அது மதிப்பீடு 1000 கோடின்னு சொல்லியிருக்கு. கருப்பு பணம் உருவாக்கக்கூடிய ஒரு இடமா மாறி இருக்குன்னு. இப்போ அதோடு இணைஞ்சது தான் டாஸ்மாக் நிறுவனம். இப்போ நீங்கள் தொடர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏதோ தனிநபர் 2 முதலாளிகளுடைய பிரச்சனையை அதை பார்க்க முடியாது. இப்போ அந்த 2 முதலாளிகளும் அவர் உற்பத்தி பண்ணுறக்கூடிய பொருட்களை கையாளக்கூடிய நிறுவனமாக டாஸ்மாக் இருக்கின்ற போது இப்போ டாஸ்மாகும் இதில் வந்து ஏதோ ஒரு வகையில் இந்த பிரச்சனையில் இணைந்திருக்கிற நிலைமை உருவாக்கியிருக்கு. ஆக டாஸ்மாகம் இந்த முறைகேடுகளுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துல டாஸ்மாக் நிறுவனம் வந்து தன்னுடைய பொறுப்பை தட்டி கலைக்க முடியாது. வந்து எம்டி நீங்கள் வந்து அவர் நீதிமன்றத்தை நாடி இருக்கார். இது தனிப்பட்ட விசாகன்ற பேரில் அமலாக்கத்துறை போட்ட குற்றச்சாட்டு இல்லை. ஒரு நிறுவனம், அரசு நிறுவனம், அதுக்குள்ளே இந்த மாதிரி பல வகையில் முறைகேடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அது முதல் தகவல் அறிக்கை தான் வந்து பத்திரிகை செய்தி தான் விட்டுருக்க தவிர அது முறையாக அது ஆய்வு நடத்திய விவரம், ஆய்வில் கண்டறியப்பட்ட சோதனை கண்டறியப்பட்ட முறைகேடுகள் இன்னும் அது வந்து முழுமையாக சொல்லலை இடி. அதுக்கு முன்னாடி எதுக்கு இவங்க அவசரப்பட்டு நீதிமன்றத்தை நோக்கி போகிறாங்க? என்ன பயம்? அப்படின்னா தவறு செய்திருக்கிறான்னு அர்த்தம். மடியில் கணம் இருக்க வச்சு தான் நீங்கள் போகிறீங்க. நீங்கள் தவறே செய்யணும். எத்தனை ஈடினா வரட்டும், சிபிஐனா வரட்டும், மிலிட்ரியாக வரட்டும், நீங்கள் தைரியமாக நிற்கணும்ல. எதுக்கு அவசரப்பட்டு நீங்கள் நீதிமன்றத்தை நாடுறீங்க? அப்போ நீங்கள் ஏதோ தவறு செய்திருக்கிறீர்கள். இப்போ நீங்கள் அதில் நீங்கள் சொல்லக்கூடிய இன்னொரு அஃபிடேவிட்டில் அதிகாரிகளையும் ஊழியர்களையும் துன்புறுத்தக்கூடாதுன்னு நம்ம ஜூவை நடத்திட்டு இருக்காங்க. விலங்கு இவங்களை வந்து துன்புறுத்துறதுக்கு. இப்போ நீங்கள் தவறு செய்தீங்கன்னா விசாரணை நடத்தும் போது தவறு நீங்கள் வந்து உங்களுடைய தரப்பு நியாயத்தை சொல்லுங்கள். அவங்க ஏற்றுக்கிட்டா வாங்க, வெளியே வாங்க. தப்பு செஞ்சுன்னு நீங்கள் தண்டனை உள்ளாகுங்க. விசாரிக்கவே கூடாது அப்படின்றதுக்கு அப்பனா நீங்க தவறு பண்ணிருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்க வந்து பல அமலாக்கத்துறை பல அரசியல் கட்சி தலைவர் மீது போடப்பட்டிருக்கு.
எந்த அரசியல் கட்சி தலைவரும் இப்படி வந்து நீதிமன்றத்துக்கு போய் பயந்து போய் யாரும் போனது கிடையாது. ஏதோ ஒரு வகையில் எதிர்கொண்டாங்க, சிறை தண்டனை அனுபவிச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் எதுக்கு நீங்கள் அரசு நிறுவனத்தை பகடைக்காயாக பயன்படுத்துறீங்க? இப்போ நீங்கள் எம்டின்ற நீங்கள் போஸ்டிங் இதுக்கு வச்சு தான் நீங்கள் விசாகன் எம்டி விசாகனை தனிநபராக இருந்தால் நீங்கள் வந்து தனியாக தான் அதை ஹேண்டில் பண்ணணும். சட்டம் தன் கடமை செய்யும். நீங்கள் அரசு பணத்தை இப்போ செலவு பண்ணுறீங்க கோர்ட்டுக்கு. இப்போ விசாகன் சொந்த பணத்தை வச்சு லாயரை வைக்கல. அவர் அரசாங்க டாஸ்மாக் உடைய ஃபண்டில் தான் அவர் சீனியர் லாயர்லாம் வச்சுருக்கிறாங்க. ஒரு 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 சிட்டிங்காக ஒரு 1 லட்சம் 2 லட்சம் கொடுக்க வேண்டிய சீனியர் லாயரை வைக்கிறீங்க. யாருடைய காசு எடுத்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு பயன்படுத்துறீங்க? மக்களுடைய வரி பணத்தை எடுத்து நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் உங்கள் மேலே குற்றச்சாட்டை நீங்கள் சொந்த லாயரை வைங்க, உங்கள் சொந்த காசில் வழக்க சந்திக்க. அரசாங்க நிறுவனத்தை அதனுடைய பணத்தை எடுத்து நீங்கள் வழக்க சந்திக்கிறீங்கன்னா இது வந்து நிச்சயமாக மக்கள் மத்தியில் இந்த அரசாங்கத்துக்கு பெரிய அளவில் அவப்பெயரை தான் ஏற்படுத்தும். திருப்பி நாங்கள் சொல்கிறது, முதலமைச்சர் இந்த டாஸ்மாகில் தொடர்ந்து தொழிற்சங்கங்கள் பல விதமான குற்றச்சாட்டுகளை முறைகேடுகளை அரசாங்க கவனத்துக்கு கொண்டு சென்றோம். அவர் நடவடிக்கை எடுக்காத விளைவு இந்த இடி வந்து ஆய்வு நடத்துகிற நிலைமை உருவாக்குன்றதை அவர் உணரணும். மீண்டும் எங்களுடைய சகா என்ன அமைச்சர் காப்பாற்ற போனார்னா அவரு காப்பாற்றப்படுறாரு இல்லையா? இந்த ஆட்சி நிச்சயமாக மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு அது நிற்கின்றதை நாங்கள் கவலையோட முதலமைச்சர் நாங்கள் சொல்கிறோம். சரி, ரொம்ப நன்றி சார் எங்களோட பேசினதுக்கு. ஸோ இந்த டாஸ்மாக் துறை அப்படின்றது அதில் அதை ரெகுலேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் பலது இருக்கிறது. ஊழல் அப்படின்றது அங்கே வந்து அது அது ஊழல் தான் அதிகமாக இருக்கிறது, மற்ற விஷயங்களை தாண்டி ஊழல் தான் வந்து நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நீதிமன்றத்துக்கு தமிழ்நாடு அரசாங்கம் போயிருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஒரு கோர்ட் மானிட்டர்டு இன்வெஸ்டிகேஷனாக இந்த இன்வெஸ்டிகேஷன் மாறுச்சுன்னா டாஸ்மாகில் பிளாக் மணி ஜென்ரேட் ஆகுதா இல்லையா அப்படின்றத இடி விசாரிக்கட்டும். அது நீதிமன்றத்துடைய மேற்பார்வையில் இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கட்டும். அப்படின்னா உண்மை என்ன அப்படின்றது வெளியே வரும். ஆனால் அதுக்குள்ள அவசரப்பட்டு இந்த இன்வெஸ்டிகேஷனை தப்பு, இது நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு பதற்றம் அடைவது ஏன் அப்படின்றது தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய பிரதானமான கேள்வி. ஸோ நீதிமன்றம் ஒரு கோர்ட் மானிட்டர்டு இன்வெஸ்டிகேஷன் இல்லை அவங்க ஆர்டர் பண்ணாங்கன்னா அதில் பல உண்மைகள் வெளியே வரும் அப்படின்றதும் வந்து இதில் ஒரு பார்வையாக இருக்கிறது. வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.